நேயர்களே, இனிய வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். கடகராசிக்கார அன்பு நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவ முழுமையா தொடங்க போறதுக்கு முன்னாடி, முருகர மனதார புரிஞ்சுகிட்டு வணங்கி, அந்த புனித உணர்வோட வீடியோவுக்குள்ள நம்ம போகலாமா? ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இது உறுதியா சொல்லலாம் அன்பு நேயர்களே. கடகராசிக்காரர்கள் இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா நிஜமாவே இருக்காங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது, அழகான சுத்தியானது. இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. எப்பவும் நல்ல எண்ணங்களோட மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நல்லத மட்டும்தான் நினைப்பாங்க. நல்ல எண்ணங்கள மட்டும்தான் தொடர்ந்து வைத்திருப்பாங்க. நல்லத மட்டும்தான் பேசுவாங்க. அன்பான வார்த்தைகளால மட்டும்தான் பேசுவாங்க. நல்லத மட்டும்தான் செய்வாங்க. நல்ல செயல்களால மட்டும்தான் வாழ்க்கைய அழகுபடுத்துவாங்க. பாக்கத்தான் இவங்க கரடுமுரடா இருப்பாங்க. வெளுக்குட்டு காட்டும் முகம் கொஞ்சம் கடினமானதா தெரியலாம். ஆனா எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கணும்னு இவங்க நினைப்பாங்க. எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு மனதார புரிஞ்சுகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு அப்படிங்கிற சுயநலம் கிடையாது, ஒரு துளியும் இல்லை. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும்னு அப்படிங்கிற பொதுநல குணத்தோட, அன்பான மனத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கடகம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா, மனதார சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க அம்மா, நீங்க வர எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்க அம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கிட்டேன் கடகம் ராசிக்கார நேயர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மறையப் போகுதுங்க. முழுமையா மறைஞ்சு போகும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உறுதியா நிறைவேறும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது. அழகான திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. மகிழ்ச்சியான குழந்தை பாக்கியம். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. முழுமையான தீர்வுகள். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க கையில் தானா சேரும். இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. மனதாரம் தேடி வருவாங்க. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க மனக்குழப்பம் அடையாம தைரியமா வலிமையா இருக்கணுங்க. நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஆழமான காரணம். கஷ்டங்கள், வேதனைகள் மூலமா கடவுள் சில நல்ல வழிமுறைகள, அழகான பாடங்கள உங்களுக்கு உணர்த்துகிறாரு. அத மனதார புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த கட்ட நல்லத, அடுத்த நிலை முன்னேற்றத்த எளிதா அடையலாங்க. உறுதியா அடையலாம். இந்த பதிவு கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அழகான முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்தே தீரும். பெரிய மாற்றங்கள். சனி பகவானுடைய தாக்கத்தினால கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சுமாராக கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மன திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு வேலையிலோ, வருமானத்திலோ, வாழ்க்கையிலோ திருப்திகரமான சூழ்நிலை இல்ல. கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. 2 குடைய தனாதிபதி சூரிய பகவான் மகரத்துக்கு செல்றதுனால பண வரவு சம்பந்தமான சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பக்கம் பணம் வந்தாலும், இன்னொரு பக்கம் ரெடியா இருக்கும். அத கவனிச்சுக்கணும். கடகம் ராசிக்காரங்க மீது மற்றவர்களின் கண் பார்வை இருக்கும். கூர்மையான கண் பார்வைகள். இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தின் மீது மற்றவர்களுடைய கண் பார்வைகள் அதிகமா இருக்கும். இதனால கண் திருஷ்டி நிறையா இருக்கும். பாதுகாப்பா இருக்கணும். நல்ல காரியத்துக்கு போயிட்டு வந்தா கூட வீட்டுக்குள்ள சண்டை வந்துரும். வீண் சச்சரவுகள். நெகட்டிவான அதிர்வலைகளை நம்மை தாக்கிக் கொண்டிருக்கு. அதை தவிர்க்கணும். நல்ல அதிர்வலைகள் கனெக்ட் ஆகாம கெட்ட அதிர்வலைகள் மட்டும் சேர்ந்துகிட்டே இருக்கும்.
தீய எண்ணம் கொண்ட நபர்களே பக்கத்துல உங்களுக்கு தீங்கு விளைவிக்கொள்னு வந்தாலும் மனம் மாறி நல்லவனாக மாறிவிட வேண்டும். அப்படி மாற வைக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல அதிர்வலைகளை வெளியிடக்கூடிய ஒரு மனிதனாக அன்பான மனமா நீங்க இருக்கணும். முகம் தெளிவான பேச்சு செயல்பாடுகள் இவை அனைத்தும் மிகத் தெளிவாக அழகா இருக்கணுங்க. கடகம் ராசிக்காரங்க போராடி கையில பிடிக்கிறவங்க தான், ஒதுங்கி போய் நிக்கிறவங்க கிடையாது. உறுதியா போராடுபவர்கள். தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் இவை தன்னை வந்து அடையுதா அடையலையாங்கிறத யோசிக்கவே கூடாது. அதற்கான முயற்சிகளை, அதற்கான பயணத்தை, அழகான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா நல்லது நடக்கும். அது கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத பத்தி எந்த சந்தேகமும் தேவையில்ல. முழு நம்பிக்கை வைக்கலாம். இந்த பிரபஞ்சம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை சரியாக துல்லியமா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பிரபஞ்சமும் இறைவனும் நல்லவர்களுக்கு சில நேரங்கள்ல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதிலிருந்து அந்த மனிதனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தான் உணர்த்தியிருக்கும், ஆழமா உணர்த்துவார்கள். அதை புரிந்து கொண்டவர்கள்தான் அடுத்த நிலைக்கு செல்றாங்க, முன்னேறுவாங்க. கஷ்டம் பிரச்சனைன்னு வந்துட்டா உடனே புலம்ப ஆரம்பிக்க கூடாது. பொறுமையா இருக்கணும். தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நம்மை செதுக்கிக் கொண்டிருக்குது, அழகா செதுக்கிக் கொண்டிருக்குதுன்னு அப்படிங்கிற உண்மைய உணரணுங்க. மனதார புரிஞ்சுக்கணும். தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் முதலீடு செய்யாதீங்க. கவனமா இருக்கணும். பங்கு சந்தையாகட்டும் இல்ல வேற எந்த ஒரு தொழில் ரீதியா முதலீடு பண்ண போறீங்கன்னா, தெரியாத ஃபீல்டுல அவசரப்பட்டு எங்கேயுமே முதலீடு பண்ணாதீங்க. பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க. வாழ்க்கையில புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய, புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில கடகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது. அழகான வாய்ப்புகள். மற்றவர்களுடைய எந்த விஷயத்திலும் நீங்க தலையிடக்கூடாது, தவிர்க்கணும். நீங்க உங்க வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய ஒரு பொன்னான நேரமா, சிறப்பான நேரமா இந்த நேரம் இருக்கு. அமைதிதான் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அமைதியோட இருங்க. இரவு நேர பயணத்த இந்த நேரத்தில தவிர்ப்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாதுகாப்புக்கு நல்லது. அவசரப்பட்டு எங்கேயுமே தொலைதூர பயணத்துக்கு முடிவு பண்ண வேண்டாம். கவனமா இருங்க. பணம் சம்பந்தமா அடிக்கடி வரக்கூடிய விரய செலவுகள், அனாவசிய செலவுகள் இவை எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரமா, கட்டமைக்கப்பட்ட நேரமா இந்த நேரம் இருக்கு. அவசரப்பட்டு எந்த செலவையும், ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்தில பண்ண வேண்டாம். சேமிக்கலாம். முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், அழகான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். உறுதியா கொடுக்கும். நல்ல எண்ணம் கொண்ட நபர்களோட சேருங்க. நல்லத நினைக்கணுங்க. நல்லத பேசணுங்க. நல்லத சிந்திக்கணுங்க. நல்லத முயற்சி செய்யணுங்க. நல்லத தேடணுங்க. நல்லது வரும்போது இருக்கரம் குப்பி உங்க மனக்கதவ திறந்து அத நீங்க மனதாரம் வரவேற்கணும். அழகா வரவேற்கணும். எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்க காதுக்கு வருதோ அதையெல்லாம் நீங்க தேடணும். தொடர்ந்து தேடணும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக் கொடுக்கும். பிரகாசமான எதிர்காலம். திருமணமானவங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்காக இனி முயற்சி பண்ண போறீங்க. சேமிப்புக்கான திட்டங்களையெல்லாம் தீட்டப் போறீங்க. கணவன் மனைவி உறவு எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான உறவு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான உறவுங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சுக்க போறீங்க. ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய வீடும் திருமண வாழ்க்கையும் சரியாக அமைஞ்சிட்டாலே அவன் தன் வாழ்க்கை மிகப்பெரிய அழகான ஒரு மாற்றத்தை பார்த்தரலாம். உண்மையிலேயே பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு நெறைய பேர் டைம் இல்ல, வெளியூர்ல இருக்கோ, பாரிஸ்ல இருக்கோன்னு செய்ய முடியாம இருக்கீங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் ரொம்பவும் நல்லது. பெரிய நன்மைகள். நல்லதே செய்யுங்க. நல்லதே நினையுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தவிர்க்கணும். இந்த உலகத்துல யார் இந்த கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகள சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா?
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அழகான யோகம். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. முழுமையா போகும். நீங்க சந்தோஷ, ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிலையா இருக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க. செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உறுதியா நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, சந்திர பகவானுங்க. இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. அழகான நட்புகள். கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்கள கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையுடன் சென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அபரிமிதமான ஆற்றல். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க. நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையும் அப்படிங்கறத முழுமையா நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பான உதவியாளர்கள். நம்மளோட கடகம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகள செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கிதாங்க, ஒரு பென்சில் வாங்கிதாங்க. இந்த உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க. அழகா மாறும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு நேயர்களே, நன்றி. இனிய வணக்கம்.